பண்டிதர் அதிகாரம் இவைகள் இணைந்து நடத்தும் வரலாற்று நாயகர் நம் உரிமைகளுக்காக போராடி நம் உரிமையை பெற்றுத் தந்த ஒரு மாவீரன் தாதா ரெட்டமலை சீனிவாசனாரின் 166வது பிறந்த நாளை பெங்களூரு தமிழ் சங்கம் இங்கே சிறப்பாக முன்னெடுத்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அவரை குறித்து தலிசுமி அவர்கள் எழுதி பண்ண வைத்த ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சி இங்கே தொடங்குகிறது. செங்கை மண்ணில் பிறந்த மகன் ரெட்டைமலை சீனிவாசன், செங்கை மண்ணில் பிறந்த மகன் ரெட்டைமலை சீனிவாசன், தாத்தாவோட பெருமைய கேளுங்க, நம்ம தலைமுறைக்கு உழைச்ச தியாகிங்க, தாத்தாவோட பெருமைய கேளுங்க, நம்ம தலைமுறைக்கு உழைச்ச தியாகிங்க, செங்கை மண்ணில் பிறந்த மகன் ரெட்டைமலை சீனிவாசன். மதுராந்தகம் வட்டத்திலே கோணியாளஞ்சேரியிலே ரெட்டைமலை ஐயாவுக்கு பிறந்தவர், அவர் ரங்கநாயகியை மனம் புரிந்தவர். செங்கல்பட்டி தொடக்க கல்வி, தஞ்சையிலே உயர்கல்வி, கோவையிலே பட்ட படிப்பை முடித்தவர், தாத்தா பட்டதாரியான முதல் தலித்தவர், தாத்தா பட்டதாரியான முதல் தலித்தவர். செங்கை மண்ணில் பிறந்த மகன் ரெட்டைமலை சீனிவாசன். 5ஆம் சாட் மன்னர் முன்னே அடியேன் ஒரு பறையன் என்று அடையாள அட்டையோடு முழங்கினார், அவர் ஆரியத்தின் முகத்திரையை விலக்கினார். வட்டமேசை மாநாட்டிலே இரட்டை வாக்கு உரிமை கேட்டு அம்பேத்கருக்கு துணையாக நின்றவர், சென்னை ராஜதானிய பிரதிநிதியாய் சென்றவர், சென்னை ராஜதானிய பிரதிநிதியாய் சென்றவர். செங்கை மண்ணில் பிறந்த மகன் ரெட்டைமலை சீனிவாசன். பஞ்சமருக்கு நில உரிமை பஞ்சமினில தந்தையாக அரசியல் அதிகாரத்திற்கு முழக்கமிட்டார், அவர் ஆலய நுழைவுக்கு முதலில் குரல் கொடுத்தார், அவர் ஆலய நுழைவுக்கு முதலில் குரல் கொடுத்தார். பறையர் மகா சனசபையாம் பறையர் என்ற சஞ்சிகையாம் ஐக்கிய மாதா சபையை நிறுவினார், அவர் தாழ்த்தப்பட்டோர் கல்வி கழகம் அமைத்திட்டார், அவர் தாழ்த்தப்பட்டோர் கல்வி கழகம் அமைத்திட்டார். செங்கை மண்ணில் பிறந்த மகன் ரெட்டைமலை சீனிவாசன், தாத்தாவோட பெருமைய கேளுங்க, நம்ம தலைமுறைக்கு உடைச்ச தியாகிங்க, தாத்தாவோட பெருமைய கேளுங்க, நம்ம தலைமுறைக்கு உடைச்ச தியாகிங்க. செங்கை மண்ணில் பிறந்த மகன் ரெட்டைமலை சீனிவாசன், தாத்தாவோட பெருமைய கேளுங்க, நம்ம தலைமுறைக்கு உடைச்ச தியாகிங்க, தாத்தாவோட பெருமைய கேளுங்க, நம்ம தலைமுறைக்கு உடைச்ச தியாகிங்க. செங்கை மண்ணில் பிறந்த மகன் ரெட்டைமலை சீனிவாசன். நன்றி. இது போன்று எண்ணற்ற பாடல்களை இன்றைக்கு ரெட்டமலையாருக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள்.